Recording in progress. யாரு? எதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? சாட்சி கொடுத்ததுனால. ஏசப்பாவை கடவுள் அப்படிங்கிற விதத்தில் அவங்க புரிஞ்சு அவரை நம்பி வாழ்ந்து சாட்சி கொடுத்தாங்க. அப்படி தானே? அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். யார்? ஆபிரகாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். மரியாள் அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில். தோமாவும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறார். இவங்களெல்லாம் தாண்டி வந்து பிலாத்து வந்து ஒரு அஞ்ஞானியாக இருந்தாலும் அவர் வாயளவில் என்ன செய்கிறார்? அவரை குறித்த ஒரு புரிதலை உடையவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படிங்கிறத செயல்பாட்டு அளவில் இல்லை அப்படின்னாலும் ஒரு பேச்சளவில் அவர் வந்து அப்படி இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்த்து அவங்கெல்லாம் எப்படி சாட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தானே? அப்போ நம்ம எப்படி சாட்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறதை குறித்த ஒரு பார்வையும் நம்ம பார்த்தோம். ஆக தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முற்படுகிறது. என்னத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முற்படுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, முன்னாடி யூதர்கள் எப்படியெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க, அப்புறம் சமாரியர்கள் எப்படி சாட்சி கொடுத்தாங்க, போன வார பாடத்தில் இப்படி தனித்தனி நபர்களை வச்சு அவங்கெல்லாம் எப்படி சாட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். இந்த வாரத்துலேயும் வந்து என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, என்ன படிக்க போகிறோம்? பழைய ஏற்பாட்டிலேருந்து எப்படி இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீங்களா அப்படின்னு தெரியலை. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு வாதிடுகிறார்கள். சரிதானா? புதிய ஏற்பாட்டில் எங்கே இருந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர்கள் நேரடியான ஒரு கேள்விக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு எவ்விதமாக கிறிஸ்துவை பற்றின ஒரு புரிதலை நாம் கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு பார்வையையும் நம்ம வச்சுக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தெய்வம் என்று காட்டுவதில் அவருடைய செயல்பாடு இருந்தது. தான் பாடம் இல்லை? இயேசு கிறிஸ்து அவர் நேரடியாக எப்பயாவது வந்து நான் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத டைரக்டாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா நம்ம ஒரு சில இடங்கள் தவிர நம்ம வந்து பார்க்க முடியலை. ஆனால் அவருடைய செயல்பாடுகளிலே அல்லது மறைமுகமான பேச்சுகளிலே அவர் கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்வதற்கான வார்த்தைகளோ செயல்பாடுகளோ இருந்ததா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதான். வெரி குட், வெரி குட். சரி, நல்ல விஷயம். நல்ல. அப்போது அவர் வந்து உதவி செய்கிறதுக்கு, மக்களை வந்து சுகப்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஏக்கமுடையவராக இருக்கிறாருன்ட்டு அவர் ஹை காலிங் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னோட சொல்கிறாங்க. வேற அவருடைய பேச்சை பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதிகார தொனி இருக்கும். அதாவது ஒரு வேதபாரகரை போலவும், நான் வசனத்தை சொல்கிறேன், எல்லாம் கோட்டிங் அப்படி இருக்குது, நான் வசனம் சொல்கிறேன். அவர் பரிசேயரை போலவும் சதுசேயரை போலவும் போதிக்காமல், எப்படி போதிச்சார்னு வசனம் சொல்லுது? அதிகாரமுடையவராய் போதித்தார். இவருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு ஜனங்களே கேட்குறாங்க. உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு யார் கேட்குறா? ஜனங்க கேட்குறா. அப்படின்னா அவர் எப்படி மக்கள் மத்தியிலே நடமாடினார், பேசினார் அப்படின்னா ஒரு பவர், ஒரு அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகளில் அவர் காமிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அதிகாரத்தை வச்சு மக்கள் அந்த விசுவாசத்துக்கான உரிமையை, விசுவாசத்திற்குரிய உரிமையை இவர் எடுத்துக்கிறார். தனக்குன்னு அதை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில நேரங்களில் சீசர்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் என்ன கால் கழுவினதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவார். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்?
நீங்கள் என்னை கால்களை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை சரிதான், இப்படி சொல்கிறது சரிதான், எப்படி சொல்கிறது சரிதான்? இதுக்கப்புறம் நான் என்னங்க சொல்லட்டும்? நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுவது சரிதான். நான் அவர்தான், நான் அவர்தான் அப்படி சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு? தன்னை யார் என்று சொல்ல வராரா இல்லையா? என்னை நீங்கள் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், அது சரிதான் அப்படின்னு சொல்கிறார். நிறைய நேரங்களில் அவரை என் ஆண்டவனே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பணிந்து கொண்டு வருவார்கள், எல்லாம் கும்பிட்டு விழுவாங்க. அப்போ என்னை ஏன் கும்பிட்டு விழுங்க யாராச்சும் என்னைக்காச்சும் அவர் கேட்டிருக்காரா? கேட்டதே கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் என்ன சொல்லுது? தான் தெய்வம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. தான் தெய்வம் என்பதை அவர் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என்னது? இவங்க எல்லாம் வம்பு பண்ணுறாங்க. என்ன வம்பு பண்ணுறாங்க? நீ என்ன பெரிய யோனாவோட பெரியாளா? நீ என்ன ஆபிரகாமோட பெரியாளா? வனவார்த்து பாடத்தில். அப்புறம் சாலமோனோட நீ பெரியாளா? என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க வம்பு கட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாயா அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேற பாரு அப்படின்னு அவர் தன்னுடைய தெய்வீகத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் தான் யார் என்பதை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில். அப்போது இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடலை. சரி, இப்போது எப்படி யோவான் அதை புரிந்து கொள்ள செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த நாள் பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரி, எப்படி அப்படின்னா என்ன செய்வார் ஏசப்பா? அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு ஏங்கினார். எப்படியெல்லாம் உதவி செஞ்சார்? நோய்கள் பிடிகள் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? சுகப்படுத்தினார். அவர் தெய்வம் என்பதற்கு எதை பெருசாக மக்கள் பார்க்குறாங்க? அவர் செய்த அடையாளம், அற்புதம், கிரியைகள் அப்படிங்கிறது தான் நீங்கள் முதலாவது அந்த கருத்துக்குள்ளே போகிற போது நீங்கள் பார்க்குற விஷயம். சரி, இப்போது இந்த அடையாளம், அற்புதம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா, எபிரெயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. எபிரெயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். அவருடைய கிரியைகள் எப்படி இருந்திருக்குது? உலக தோற்றம் முதல் முடிஞ்சிருக்கு. சரி, அப்படி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது இந்த கிரியைகள்ல என்னென்ன ஆண்டவர் கொண்டுட்டு வராரு, என்னென்ன செய்யறார் ஆண்டவர்? உதாரணத்துக்கு உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகள் முடிந்திருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க படிக்கிறீங்கல்ல. ஆண்டவர் எத்தனை நாளில் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்தார்? 6 நாளில் தம்முடைய கிரியை எல்லாம் என்னென்ன செய்து முடித்தார்? என்னங்க எல்கேஜி பாடம் நம்ம கேட்குறோம், சரிதானே? எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ என்ன கேள்வி? நீங்கள் பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மெஷினை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். கண்டுபிடிச்சி உருவாக்கி அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை ஓட விடுறாங்க. ஒரு முறை டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சு அது ரன் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ அது ஒரு முறை ஆன் பண்ணிட்டா போதுமா? அது பாட்டு ஓடிட்டே இருக்குமா? உதாரணத்துக்கு கேட்குறேன். அப்புறம் அதை அப்படியே விட்டுற வேண்டியது. ஒரு முறை அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா அது போதுமா? இல்லை அப்படி அதை பற்றின ஒரு பராமரிப்புகள் தேவை இல்லையா? இல்லை வேறு ஏதாவது நம்ம அதை இல்லை அப்படின்னா ஒரு மிஷினை நான் ஆன் பண்ணி விட்டுறேன், அது 1 வருஷம் வரைக்கும் நான் அதை கவனிக்கவே இல்லை, அது பாட்டு ஓடிட்டே இருக்குமா? ஓடாது, நின்றும். ஃபியூல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபியூல் இருக்கிற வரைக்கும் ஓடும். அடுத்தது அதுக்கு கரண்ட் இருக்கிற வரைக்கும் ஓடும். அடுத்தது அதுக்கு கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதை சரி செய்ய வேண்டியிருக்கு. அதை கண்டினியூவாக அதை ஃபங்க்ஷன் ஆக்கிறதுக்கு. சில நேரங்களில் பாருங்கள், இந்த லாரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்ரி பக்கத்தில் போய் எழுதியிருப்பாங்க, இல்லை வேறு பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் எழுதியிருப்பாங்க, என்னை தினமும் கவனி நண்பா அப்படி சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. என்னை தினமும் கவனி நண்பா அப்படின்னா என்ன அர்த்தம்?
தினம் பாரு என்னை பார்த்துட்டே இரு, நான் என்னை பார்த்தீங்கன்னா தான் நான் ஒழுங்காக இருக்கும், நீ என்னை வச்சு ஓட்ட முடியும் அப்படி சொல்லி அப்போ என்னத்துக்கு அது அப்படின்னா, இந்த உலகத்தை உண்டாக்கிட்டாருங்க, அவருடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து விட்டது, அவருடைய கிரியை எல்லாம் முடிச்சுட்டார்ல, அப்படியே விட்டுட்டா அது பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்குமா என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு இப்போ புரிய வருதா? என்னத்துக்காக என்னை தினமும் கவனி நண்பாங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஒரு மிஷினை ஆன் பண்ணி விட்டா அது அப்படியே ஓடிட்டே இருக்குமா, அதை கண்டுக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? இப்போ 6 நாளில் எல்லா கிரியும் முடிச்சுட்டாரு, அது அப்படி தான் நான் முடிஞ்சு போச்சா, தீர்ந்து போயிடுச்சா? அதான் அப்படியே சூரியன் கிழக்க இருந்து டெய்லி மேற்க வரும், மேற்க இருக்கிற சூரியன் தான் மறுபடியும் கீழே போய் சுற்றி மேலே வரும், இப்படியே ஓடிட்டே இருந்துக்குமா? அது அதை பராமரிப்பதற்கு, அதை நடத்துவதற்கு, அதை கீழ்ப்படிய செய்வதற்கு, அதற்கு பலத்தை கொடுப்பதற்கு, அதை தினமும் ஞாபகப்படுத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்களேன், அந்த வசனத்தை எப்படி நம்ம இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 28க்கு வாங்க. யார் இதெல்லாம் செய்யறா அப்படிங்கிறத பார்க்கணும். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர். சரிங்க, அது வேண்டாம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அவருக்குள் நாம் என்ன செய்யறோம்? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். யாருக்குள்ளார? அவருக்குள்ளார, அவருக்குள்ளாக இருப்பதினால். நீங்க பாருங்க, ஆண்டு வசனம் சொல்லுது, மனிதனுடைய ஜீவனை தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். எப்பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்துக்கு விரோதமாக அவருடைய முகம் திருப்பப்படுகிறதோ அப்பொழுது அவனுடைய இதெல்லாம் வசனம் ஜீவன் என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி தாங்க வசனம் சொல்லுது. அப்போ அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அப்போ யார் இதெல்லாம் செய்யறா? ஆண்டவர் தான் இதை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏதோ அடையாளம் அற்புதம் மாத்திரம் அவர் தான் அப்படிங்கிறத சொல்லலை, அது சொல்லுகிறது. ஆனால் அதை தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம், அதை தாண்டி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை, எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறாருங்கிறத யோவான் சொல்லி கொடுக்க வர்றார் நமக்கு. இல்லை, தெய்வம் அந்த உலகத்தில் இருக்கிறார், கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஏன்னா எப்படி சாட்சி கொடுக்குது, எதெல்லாம் இன்றைக்கி சாட்சி கொடுக்குது அப்படிங்கிறத தான் நம்ம படிக்கிறோம். இப்போ அது அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் எப்படி அவர் தான் தெய்வங்கிறதுக்கு சாட்சி பகிர்றதுங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம படிக்கிறோம். இல்லை, அப்போ அவருடைய கிரியைகள் என்ன நம்ம பார்க்குற எல்லாமே யோசிச்சு பாருங்க. என்றைக்காவது கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதிக்கின்றதா? ஏன் உதிக்க மாட்டேங்குது? அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்கிறார். கரெக்டாக அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான், அது என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. என்றைக்காவது உங்களுடைய இருதயம் நின்று போயிருக்கிறதா? நம்முடைய இருதயம் என்றைக்காவது நின்று போயிருக்கிறதா? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இரத்த ஓட்டங்கள் என்றைக்காவது நின்று போயிருக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. எப்படி அந்த சூரியனுக்கு தேவன் சட்டத்தை வகுத்து வைத்தாரோ, நட்சத்திரங்களுக்கு அந்த நிலவுக்கு சட்டங்களை வகுத்து வைத்தாரோ, அதை போலவே மனிதனுக்கும் தேவன் சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். அவைகள் அதை புரிந்து அவர்தான் தெய்வம் என்று சாட்சி கொடுக்கிறது. ஆனால் நாம் இவைகளை வைத்திருக்கிற நாம் இந்த சட்டங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் உள்ளடக்கி வச்சிருக்கிறது, நம்முடைய ரத்த நாளங்கள் உள்ளடக்கி வச்சிருக்கிறது. அவர் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் உடல் உறுப்புகள் என்னை உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை, அவர்தான் தெய்வம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உடல் உறுப்புகளை வைத்துக்கொண்டு சிந்திக்கிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம்? அவர் தெய்வம் என்று சொல்லுகிறோமா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், என்னோட கேள்வியை பாருங்க. இந்த சட்டத்துக்குள் அவைகள் இயங்குகிறது. என்றைக்குமே இருதயம் நின்று போவதில்லை, என்றைக்குமே இரத்த ஓட்டம் நின்று போவதில்லை, கண் எப்பொழுதும் இமைக்காமல் இருப்பதில்லை, இமைச்சிக்கிட்டே தான் இருக்கு, மூக்கில் காற்று வந்துக்கிட்டு தான் இருக்கு.
இல்லை, எல்லாமே கரெக்டாக வண்டி செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் இதுக்கான சட்டத்திட்டங்களை அன்றைக்கே வகுத்து வைக்கிறார். அது அவருடைய கிரியை, இது அவருடைய செயல்கள். ஆனால் நாம் இதையெல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நாம, நினச்சிக்கிட்டு இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? சரிதானா? அதுதான் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சாட்சி. நீங்கள் பாருங்கள், இயற்கையை குறித்து பேசும் பொழுது நிறைய விஷயங்கள். சங்கீதம் 147 வாங்க, 8 வாசிங்க. ஆ ஆ 16 6 இதெல்லாம் என்றைக்காச்சும் நின்றுருக்கா? இதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் நின்றுருக்கா? அடுத்து பாருங்க, 104:20. ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பார்த்தீங்களா? இந்த நைட்டு என்னைக்காச்சும் வராமல் இருக்கா? இரவு நேரம் என்னைக்காச்சும் வராமல் இருக்கா? ஆண்டவர் சொல்கிறார் எரேமியால, நான் நியமித்த நியமங்கள் இல்லாமல் போகும் என்றால் நானும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் கட்டளையிட்டு இருக்கிற இவைகள் என்றைக்காவது இல்லாமல் போகுமானால், யாரும் இல்லை இந்த உலகத்தில், அவரும் இல்லை. அப்படின்னா இன்றைக்கு அதாவது என்னைக்காச்சும் இல்லாமல் போயிருக்கா? இத்தனை 100 வருடங்களில், இத்தனை 1000 வருடங்களில்? அப்படின்னா என்ன சொல்லுகிறது இவைகள்? தேவன் இருக்கிறார் என்று இவைகள் சொல்லி கொண்டிருக்கிறது. எத்தனை அறிவியல், ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை மனிதர்களிடத்தில் எதை பெருசாக நினைக்கிறாங்கன்னா, அறிவியலை பெருசாக நினைக்கிறாங்க, விஞ்ஞானத்தை பெருசாக நினைக்கிறாங்க. விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இதை என்றைக்காவது மாற்ற முடிந்தது? அவங்களால மாற்ற முடிஞ்சிருக்கிறா? நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வராரு தொடர்ந்து அப்படின்னா, அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகளை எப்படி இந்த உலகமானது தன்னுள் அடக்கி இருக்கிறது, அவர் யார் என்பதை காட்டுகிறது அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏதான் யோவான் அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதின அந்த சுவிசேஷத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்லிக்கிட்டே வரார். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 33வது வசனம், 36வது வசனத்தையும் வாசிங்க. யோவான் என்ன சொல்ல வராரு பாருங்க. அவன் சாட்சி கொடுக்க வந்தான். யாரு? யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்குறான். மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. பார்த்தீங்களா? அப்போ யோவான் சாட்சி கொடுக்குறான். சரிதான், சந்தோஷம்தான். இல்லை, அவர் இயேசப்பா அனுப்புனார், இதான் அனுப்புனார், ரைட்டு தான். ஆனால் அவரை காட்டிலும் ஒரு சாட்சி எனக்கு இருக்குது. அது என்ன சாட்சி? அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பிதா என்னை அனுப்பினார் அப்படிங்கிறதுக்கு எது சாட்சி கொடுக்குது? அவர் செய்கிற கிரியைகள். என்ன கிரியைகள்? அந்த கிரியைகள் வழியாக அற்புதம் இருக்குது, அடையாளம் இருக்குது. இதை தாண்டி மனிதர்களுக்கு செய்திருக்கிற அற்புத அடையாளங்களை தாண்டி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை தாண்டி இதெல்லாம் என்ன சொல்லுது? நான் செய்திருக்கிற கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு சாட்சி பகருகிறது. அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். அவங்கள விடலாம் நான் பெரிய ஆளுப்பா, அவனுக்கு தெரியுமா? அது சொல்வார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நான் கொடுக்கும் போஜனத்தை புசிப்பவனுக்கு ஒரு காலம் என்ன இருக்காது? சாவு இல்லை அப்படின்றாரு. அப்புறம் என்னன்னு சொல்கிறாரு தன்னை? அப்போ எப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 10:13. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். நீங்க யோபு கிட்ட போயிட்டீங்கன்னா 30 அங்க இருந்து கேள்வி நிறைய கேட்பார். இப்போ அதெல்லாம் என்ன சொல்லுகிறது? அதுக்கெல்லாம் எங்க பதில் இருக்கு? யோபுல
11ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 9 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் பின்னாடி அந்த வசனங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை படிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7 to 9. அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது. அது வானபரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. அது பாதாளத்தை விட பெருசு. இது அறியக்கூடியது என்ன? நீ அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும். அது அதனுடைய அளவு. எதனுடைய அளவுங்க? இது ஆண்டவருடைய அந்த அனந்த ஞானத்தை குறித்து விரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. எதை விட பெருசுன்றாரு? பூமியை விட பெருசு, ஆழத்தை விட பெருசு, வானத்தை விட பெருசு, சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமா இருக்கிறது. சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமா இருக்கிறது. அப்படின்னா என்னது? அளவிட முடியாதது. தேவனை அளவிட முடியுமா? அவருடைய ஞானத்தை அளவிட முடியுமா? முடியவே முடியாது. தாங்க நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் சயின்ஸு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, பெரிய விஞ்ஞானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பெருசு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்யப்படாது? சொல்லப்படாது. இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறதுலேன்னு தான் ஒன்று அவங்களால பார்க்க முடியுமே தவிர, புதுசாக அவங்க ஒன்று நான் இதை பாரு நூதனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். அதை மக்கள் பார்க்கலை, புரிஞ்சுக்கிடலை. அன்றைக்கி இதை புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் அதான் அவர் பெரியவர் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுகிறார். அவருடைய கிரியைகள் இதற்கு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கிரியைகளை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், அந்த கிரியைகளை நம்ம எப்படி நம்புகிறோம்? இப்போ அந்த நம்பிக்கையில் ஆண்டவர் நம்மளையும் கொண்டு வச்சு இந்த செயல்பாடுகளுக்குள்ளே தான், ஒரு சட்டத்துக்குள்ளே தான் வச்சு இயக்குறார். அப்படிங்கிற போது இந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிற உலகம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய கட்டுக்குள் இருக்கிறது போல் நாம் அவருடைய கட்டுக்குள் இருந்து சாட்சி பகர்கிறோமா? அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவருடைய கட்டுக்குள் நாம் இருந்து சாட்சி பகர்கிறோமா? இல்லை, அவருடைய கட்டுக்குள் நாம் இருப்பதில்லை, சாட்சி பகர்வதில்லை. ஆனால் அவைகள் பகர்கிறது நாம் தவறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வேறு எது சாட்சி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு எது சாட்சி கொடுக்குது? அவருடைய செயல்கள். அடுத்தது அவருடைய இந்த முதல் பாடத்தில் அடையாளங்கள் அற்புதங்களை தாண்டி செயல்பாடுகள். வேதாகமம் சாட்சி கொடுக்கறது. எப்படி சாட்சி கொடுக்குது நீங்கள் சொல்லுங்கள். சரி, வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் எப்படி சாட்சி கொடுக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு போகணும். எப்படியெல்லாம் சாட்சி கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அது அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே வருவோம். அது ப்ராப்பர்சி பற்றி படிக்கும்போது ஜென்ரலாக எங்கெல்லாம் அவரை பற்றின விஷயங்களை பைபிள்லேருந்து நம்ம சாட்சியாக பார்க்குறோம்? பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். கண்டிப்பாக அப்படின்னு பாருங்கள். அவங்க சொன்னதுக்கு நான் ஒரு வசனம் சொல்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க, 11 வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11. ஆமாங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கருத்தாய் ஆராய்ந்து என்ன செய்திருக்காங்க? பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் யார் கருத்தை ஆராய்ஞ்சிருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்திருக்கிறாங்க. அங்கே அவங்க எதை குறித்து ஆராய்ஞ்சிருக்கிறாங்க? கிருபையை குறித்து, ரட்சிப்பை குறித்து, காலத்தை குறித்து, எல்லாத்த குறித்தும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அப்போ எப்படி அங்கே பைபிள் இவர் தான் மேசியா அப்படிங்கிறதுக்கு சாட்சி எப்படி கொடுக்கிறது? பழைய ஏற்பாட்டில் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது சம்பவம் இருக்கா? இவர் தான், அதாவது தான் மேசியா அப்படிங்கிறத நான் போன வாரம் நிறைய நேரங்களில் படிக்கிறோம். ஆடு வழியாக பார்த்தோன்னு சொல்லலாம். வேறு மாதிரி இன்னும் ஏதாவது நீங்கள் புரிஞ்சதை பேசுகிறதுக்கு
திறப்பாருங்கிற ஒரு விஷயம், அது தீர்க்க தரிசன வார்த்தை. சர்ப்பம் உயர்த்தப்பட்டது மோசையினுடைய காலத்தில். என்ன உயர்த்தப்பட்டது? சர்ப்பம், வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அப்போ அதை பார்க்கும் பொழுது அவங்க என்னத்தை புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சர்ப்பத்தை காட்டினார். பாருங்க, அவங்க அங்கே போய் கண்மலையை தட்டுனா என்ன வருது? தண்ணி வருது. அப்போ கண்மலையிலிருந்து ஜீவ ஊற்று வரும். அந்த கண்மலை யாரை குறிக்கிறதுன்னு அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். அதான் இதெல்லாம் வேதாகமத்தில் நம்ம படிக்கிற விஷயங்கள் தான் இல்லை. இப்போது இதெல்லாம் பைபிளில் பழைய ஏற்பாட்டெலாம் படிக்கிறோம். அங்கே போய் அங்கே தண்ணி கசப்பாக இருந்துச்சு, மாறாவில் தண்ணி எப்படி இருக்குது? கசப்பாக இருந்துச்சு. ஒரு கட்டையை தூக்கி போட சொன்னாங்க, அது மதுரமாய் மாறியது. அப்போ கசப்பை மதுரமாக மாற்றி கொடுக்கக்கூடியதுன்னு மட்டுமல்ல, அப்படி மதுரமாய் மாற்றி கொடுக்க யாரால் முடியும் என்பதை அங்கே சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு இல்லை. அந்த மரக்கிளை யாரை குறிக்கிறதாக இருக்கிறது? இப்போ நீங்கள் ஒவ்வொரு சம்பவங்களையும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள். எலிசாவுடைய தீர்க்கதரிசனம், அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசின் காலத்திலையா இருக்கட்டும், எலிசா அல்லது எலியா இவங்களுடைய காலங்களிலையா இருக்கட்டும், ராஜாக்களுடைய காலங்களிலாக இருக்கட்டும், நியாயாதிபதிகளுடைய காலங்களாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலையுமே அவர் மக்களோடு பேசுவதற்காக அந்த எகிப்திலேருந்து கிளம்பி வரும்பொழுது அவர்கள் நிலைக்காலில் பூசின ரத்தம் இல்லை, அந்த தலைச்சமுல்லையை அடித்த அந்த விஷயம், இது எல்லாமே என்னத்தை குறிக்கிறதாக இருக்கிறது? நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வாதைகள் அத்தனையும் அவங்க தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் தெய்வங்கிறத நிரூபிப்பதற்காக அந்த வாதைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு அங்கே. சரிதானா? அப்போது இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக அங்கே நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே அதை யோவானில் கூட நம்ம இது யோவானில் இல்லை, மற்ற புஸ்தகங்களில் அதை பார்க்குறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 16 வசனம் 29 31 வாசிங்க. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. பாருங்க, இங்கே ஒரு லாசரு ஐஸ்வர்யவான், அந்த கதை தானே இது. அந்த கதையில் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருப்பான். லாசர் ஆபிரகாம் மடியில் இருக்கார். இப்போ ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவை பார்த்து ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை. இப்போ அப்படிலாம் சொல்லிட்டு அவன் கதை சொல்கிறான். ஐயா, எங்களுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, போய் சொல்லிட்டு வர சொல்லுங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். பார்த்தீங்களா? அப்போ யாரு அங்கே இருக்கிறதா அவர் சொல்கிறாரா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அப்போ மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் யாரை குறித்து தான் பேசியிருக்கிறார்கள்? கிறிஸ்துவை குறித்து தான் பேசியிருக்கிறாங்க. சரிதானே? அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 31ல். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். பாத்தீங்களா எவ்வளவு மறுபடியும் அழுத்தமா சொல்றாரு. ஏன்னா அவன் என்ன சொல்றான், எப்ப அங்க மோசே தீர்க்க நீங்க இங்கிருந்து அனுப்புங்க, ஐயா நம்புவான் அப்படின்னு சொல்றாரு. அங்கே இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான், ஐயா நீங்கள் இங்கிருந்து அனுப்புங்க, அவங்களாம் இருக்கட்டுங்க, ஆனால் இங்கிருந்து போனால் ஒருத்தன் நம்பிடுவான் ஐயா. இப்போ அவர் மறுபடியும் சொல்கிறாரு, இல்லை அங்கே இருக்கிறவங்களை நம்பலைன்னா இங்கிருந்து போனால் கூட நம்ப மாட்டான்டா அப்படின்றாருங்க அவர். சரிதானே? அதனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? பரலோகத்திலிருந்து அல்லது அங்கே அதை கதையாக சொல்லப்பட்ட விஷயம். பரலோகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து போய் ஒருத்தன் சொல்கிறத என்ன பண்ண மாட்டான், அவன் நம்ப மாட்டான். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறது எதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது? சொர்க்கத்தில் எப்படி போய் இருக்கிறது? இவர் தான், அதான் சொல்கிறேன். அதான் சொர்க்கத்தில் இருந்தவர் இங்கே மனுஷனுக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாரு. அதை தான் இந்த மனுஷங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நான் எப்படி போய் சொர்க்கத்திலேருந்து ஒருத்தனை அனுப்புறது? அப்போ அந்த விஷயத்துக்கு அவன் கேட்கலன்னா இங்கிருந்து அதையும் சொல்ல போகிறான். அப்போ எப்படி கேட்பான்? அப்போது எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னா வேத வாக்கியங்களை அவர் முக்கியப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது வேத வாக்கியங்கள் எந்த அளவுக்கு அவரை குறித்த சாட்சியை கொடுத்துருக்கிறதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடங்களில் நம்ம படிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசன பகுதிகளில் நம்ம படிக்கும்போது தீர்க்க தரிசனங்கள் எவ்விதமாக கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்த வசனங்கள்லாம் படிச்சிங்களா முதல்ல? ஆமாம். பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த புஸ்தகத்தில் இல்லாமல் வேறு ஏதாவது தீர்க்க தரிசனங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது வச்சுருக்கீங்களா?
சரி இது சரி நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சங்கீதம் 22:18 சும்மா அந்த 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 இதை விஷயங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். யோவான்லேயே அது இருக்கும், விஷயங்கள்லையும் இருக்கும். சங்கீதம் 22:18 பாருங்கள். இதெல்லாம் சும்மா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் தான். நான் உங்களுக்கு சும்மா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வசனங்களை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ இது நடந்திருக்கா? யோவான்ல இருக்கா அந்த தீர்க்க தரிசனம்? 19வது அதிகாரத்தில் 23-24 பாருங்க. அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அதாங்க, சரிதானே? அப்போ அந்த என்ன பண்றாங்க, அதை பங்கிட்டு கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 53:9. சாரி, யோவான் 19:38 42 வரைக்கும். ஏசாயா சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 300 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையில அவங்கள வச்சாங்க அப்படின்ட்டு யோவான் சொல்றாருல்ல. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கா பாருங்க. ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். பாருங்க, அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன பகுதிகள் வழியாக அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத யார் சுட்டி காட்டுறா? யோவான் சுட்டி காட்டுகிறார். சரி, இப்போ ஆரம்பத்தில் யார் அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானகனை பற்றி பேச ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. இவர் தான் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வந்தார் அப்படிங்கெல்லாம் படித்தோம்ல. ஏன் அவங்களால அந்த தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எல்லாம் கேட்டுக்க முடியல அல்லது புரிஞ்சுக்க முடியல? மேசியா தான் அப்படி, இவர் தான் மேசியா, இவர் தான் அப்படிங்கிறத ஏன் அவங்களால அறிஞ்சிக்க முடியல? என்ன பிரச்சனை? ஆமாம், யோவான் ஸ்நானகன் சொன்னதை ஏன் ஏற்றுக்கிடலை, புரிஞ்சுக்கிடலை? அவங்க ஒரு தவறான புரிதலில் இருந்தாங்க. யார்? யூதர்கள். என்ன புரிதல்? அவர் ஒரு ராஜா தான் வருவார், கற்பனை கூட பண்ணி பார்க்கல, படிக்கலை, ஒன்றும் புரிஞ்சுக்கிடலை. சரி, அப்புறம் என்னன்னாக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் சொன்னது மாதிரி குணங்கள்லாம் மாற்றம் வேணும், அவர் சொன்ன மாதிரி எளிமையான வாழ்க்கை வேணும். இதெல்லாம் விட்டு அவங்களால வர முடியல. ஆமா, பாரம்பரியத்தையும் அந்த சடங்காச்சாரத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியெல்லாம் முடியாது. அந்த ஆடை அலங்காரம்லாம் ரொம்ப பகட்டா இருந்தது. அதை விட்டெல்லாம் அவங்களால வர முடியாது. ஒரு மதிப்பு மரியாதை அந்த இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்தாங்க. இவரு என்னன்னாக்கா சாதாரணமா அவங்கள போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ள அந்த ஸ்டேட்டஸை விட்டு வரத்துக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. அதனால வேண்டி அவரை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரிதானே? நீங்க கண்டிப்பா வச்சிருக்காங்கல்ல. இல்ல அதான் மேசியாவை அவரை ஏத்துக்கல, அவங்க காலத்துல எதிர்பார்க்கலங்கிறத விட அவர்தான் வசன பிரகாரமாவே எடுத்து கொடுக்கிறாருல்ல. இப்ப என்ன ஒரு கேள்வி அப்படின்னா,
இவ்வளோ வசனங்கள் பழைய ஏற்பாட்டு கால வசனங்கள் மூலமா எடுத்து கொடுத்தும் அவங்களோட மனசு ஏன் ஏத்துக்கல? இத்தனை சாட்சிகள் கொடுத்தும் ஏன் ஏத்துக்க முடியல? ஆமா, அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே யோவான் ஸ்நானகன் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அந்த ஊரில் இருந்து ஊழியம் செய்திருக்கிறார். இப்போது அவங்க என்ன ஒரு மனநிலையோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, இவருடைய எளிமையான வாழ்க்கை இருக்கு. யாருடைய எளிமையான வாழ்க்கை? யோவான் ஸ்நானகனுடைய எளிமையான வாழ்க்கை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு உதாசீனப்படுத்த செய்திருக்கிறது. அவருடைய எளிமையான காட்டுத்தேன்னு வெட்டுக்கிளி, சரிதானா? பார்த்தோம்னா வெஜிடேரியன். இப்போ அவர் காட்டுக்குள்ளேயே கிடக்கிறார். இவன் என்னடா வந்து பைபிளை பற்றி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறேன்னு ஏசாயா தீர்க்கதரிசியை கோட் பண்ணுறார். நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தமாக இருக்கிறேன், வனாந்தரத்தில் அவன் பேசுவான்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார் ஏசாயா. ஏண்டா அப்போ ஏசாயாவா நீ நம்புறவனா இருந்திருந்தீன்னா என்ன நம்பவில்லைன்னு இவர் பேச போகிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவன் ஆலய மூஞ்சையும் பார்த்துட்டு நீ எல்லாம் கிடையாது, அப்போ இவர் கிறிஸ்துவ தேவனால் அனுப்பப்பட்டவர் இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க? அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர்னா அவர் எப்படி இருப்பாருன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கிறது ராஜாவா, சரிதானே? லிட்ரலா வந்து அவங்க வந்து எருசலேம் வந்து அப்ப ரோமரோட கண்ட்ரோல்ல அடிமைத்தனத்துல இருக்குது. அதுல இருந்து விடுதலை வேணும். சரி, பசி பட்டினி அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால வேண்டி அதுல இருந்தெல்லாம் வந்து வரணும். அந்த மக்கள் எவ்வளவு பசி பட்டினியா கடந்தாலும் சரி, எந்த மத தலைவர்களோ அதிகாரிகளோ உலக பிரகாரமான வாழ்க்கையில வந்து எந்த குறைச்சலும் இல்லாம இருந்தாங்க. அதாங்க. அப்ப இவரு பேசாம வந்துட்டு ஒன்றை இருக்கிறதெல்லாம் வித்துட்டு எல்லாத்துக்கும் கொடுங்கிறாரு. அதாங்க, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்கிறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு அவருடைய கிறிஸ்து சொல்லி கொடுக்குற அந்த இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாததுனால தான் அவரை வந்து உதாசீனப்படுறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எங்கே அவங்களுடைய கவனங்கள் எல்லாம் இருக்கிறது, அவங்களுடைய புரிதல் எல்லாம் இருக்கிறது உலகத்து மேலேயும் உலகத்தில் இருக்கிற மற்ற வாழ்க்கை முறை மற்ற விஷயங்கள் மூலமாக யாரை பார்க்கறதுக்கு வர்றாங்க? தேவனையும் தேவன் அனுப்பினது தீர்க்கதரிசியும் பார்க்க வர்றாங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் வைத்திருக்கிறோம், தீர்க்க தரிசியை வச்சிருக்கிறோம். நம்ம எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல நீங்க இந்த இதுல இப்ப இன்னைய காலகட்டத்தில் நீங்க என்ன மாதிரியா கேள்வி சொல்றேன், கவனிங்க. இப்போ பாருங்க, அங்க என்ன அவங்களுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுதில்ல, அறிவு என்னத்தை உண்டாக்கும்? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அவங்க எப்படிப்பட்ட அறிவு உடையவங்களா இருந்தாங்க? கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள். கமாலியல்கிட்ட படித்தவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு அவன் இருக்கிறான், சரிதானே? அப்படி படித்தவன் பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவன் சாதாரணமாக தீர்க்கதான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால் அதை புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா இவன் பார்க்குற பார்வை ஏன்னா என்ன அப்படின்னா, இவங்க தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த புலன்கள் குழம்பி போய் இருந்திருக்கிறது. யாருடைய புலன்கள்? அந்த மத தலைவர்கள் எல்லாம், அங்கே யூதர்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கிடலையோ இவங்களுடைய புலன்கள் எல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்தை யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ, தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கிடலையோ, அல்லது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ, இப்போ இவங்களை பற்றின ஒரு பார்வை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா தீர்க்க தரிசனம் தெளிவாக இருந்திருக்குது. ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பியிருக்கிறாரு, அவர் சொன்னதை கேட்கல. அவன் என்னடா பிரச்சனை அப்படின்னா, அவன் வந்து யோவான் ஸ்நானகனை மதிக்கலை, அவங்க தேவனால் அனுப்பப்பட்டவங்களாம் ஏற்றுக்கிடலை. அடுத்து வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அவங்களுடைய புலன்கள் குழப்பம் அடைந்திருக்கிறது. அவங்களுடைய புலன்கள் என்னத்தினால புலன்கள் குழப்பம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா, அவனை முழுக்க வந்து ரோமர்களையும் உலக பிரகாரமான வாழ்க்கையையும் தான் அவங்க வந்து பார்த்துக்கிறதுக்காகவும் கேட்டுக்கிறதுக்காகவும் செஞ்சுக்கிறதுக்காகவும் வச்சுருக்காங்க. இப்போ ஐம்புலன்கள் என்னது? கண், காது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஐம்புலன்கள் எதை விரும்புது? இன்னைக்கு
அன்னைக்கு வந்து அவங்க விரும்பினதுனால தான், அந்த ஐம்புலன்களை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை மேய விட்டதுனால தான் எந்த மேய்ச்சலுக்குள்ளே அவங்களால வர முடியல. பைபிளை பற்றின ஒரு விஷயத்துக்குள்ள முடியல, கடலை பற்றின விஷயத்துக்குள்ளால வர முடியல. இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா வண்டின்னு நம்ம கேட்குறோம். இன்னைக்கு அந்த மாதிரி அன்னைக்கு தீர்க்கதரிசியை உதாசீனப்படுத்தினா, தீர்க்கதரிசியை புரிஞ்சுக்கிடல, இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணுனா சிக்கல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க, இவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கா? இன்னைக்கு ஐம்புலன்கள் நம்முடைய ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கா? அதான் சிக்கல். அதான் நம்ம சிக்கல்னு சொல்கிறோம். அன்றைக்கி இருந்த அதே நல்லா இன்றைக்கி நீடிக்குதா இல்லையா? அன்றைக்கி இருந்தவங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவ போட்டு தள்ளல, இன்றைக்கி இருக்கிறவங்களும் இயேசு கிறிஸ்துவ போட்டு தள்ளிட்டு தான் நம்ம சொல்கிறோம். அன்றைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துருந்தோம்னா நம்மளாம் வந்து கெட்டிக்காரங்களாக இருந்திருப்போம். இவ்வளோ பெரிய சாட்சி வச்சுருந்துருக்குறாங்க, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் இருந்திருக்கிறாரு, என்ன அவரை போயெல்லாம் அப்படி உதாசீனப்படுத்திருக்கிறாங்க, எப்படி பைபிள் அப்படி புரிஞ்சுக்காமல் போயிருக்காங்க. நிறைய ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூடவே நடந்திருக்கிற, கூடவே படுத்து தூங்கியிருக்கிற, எப்படி ராணி எல்லாம் மறுதளிச்ச கேட்குறோங்க, சரிதானா? ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கி அதை விட பெரிய எவிடன்ஸ், எல்லா எவிடன்ஸை விட பெரிய எவிடன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம மனநிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குதுங்கிறத புரிஞ்சு. அப்போ காரணம் நம்முடைய ஐம்புலன்கள் நம்மிடத்தில் ஒருமனப்பாட்டோடு இல்லை, குழப்பத்தில் இருந்ததுனால தான் அவங்க திரும்ப 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 அவர்கிட்டயே போய் நீ யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தொல்லை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அது மாதிரி உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? அவர் பரிகாசம் பண்ணி யோவான் ஸ்நானகனை பார்த்தா பரிகாசம் பண்ணுறது, இவங்களே போய் வேறு மாதிரி தானே நடந்துக்கிட்டானுங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் செட்டை வேறு மாதிரி இருக்குது. அப்போ இன்றைக்கி உலகத்துலேயும் மைண்ட் செட்டு வேறு மாதிரி தானே இருக்குது. அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். இங்கே அந்த மைண்ட் செட்டில் இருந்துட்டு தான் நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். அப்போ உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குங்கிறேன்னா, ஐம்புலன்கள் எப்படி இருக்குது? சிக்கல். அப்போ அதில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா, இன்றைக்கு கூட நம்ம தீர்க்கதரிசியை அவமானப்படுத்துவோம், தீர்க்கதரிசியை ஒதுக்கி வச்சுருவோம், தீர்க்கதரிசியை வந்து சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், அங்கே இருக்கிற வெளிச்சத்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஏசப்பா சொல்கிறாரு, என்னத்தினாலேயே இந்த சிக்கல்லாம் நடந்திருக்கு, ஏன் அவரெல்லாம் கொலை பண்ணீங்க அப்படின்னா, ப்ராப்பசியை புரிஞ்சிக்கிடல. சரினா ஏன்டா புரிஞ்சிக்க முடியல உன்னால் அப்படின்னா, நீ எங்கேருந்து வந்திருக்கிற, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் எங்கேருந்து? அது என்னது தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் மேலே இருந்து வந்திருக்கிறேன், என்ன சொல்கிறார் இதில்? பக்கத்துல இருக்கிறவங்களால ஆவிக்குரிய காரியங்களை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அந்த புது பிறப்பின் அனுபவத்துக்குள்ளார நம்ம வரணும். ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவர்களோட சேர்த்து பேச முடியும். அப்போ உலகத்துல இருக்கிறவன் உலக காரியத்தோட தான் வந்து ஒப்பிட்டு பார்த்து பேசுவாங்க. அதாங்க அவங்க வந்து அந்த உலகத்துல ஒரு ஆளுகைக்கு வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலதான் கிறிஸ்துவ வந்து மேசியாவா ஏத்துக்க அவங்களால முடியல. அப்போ அதே போல இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலையும் எதை ஒன்னையும் நான் வந்து உலகத்தோட என்னுடைய குணங்கள்ல இருந்தும் செயல்கள்ல இருந்து திங்கிங்ல இருந்து எல்லாமே நான் உலகத்துல உள்ளவங்களோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன்னா இல்ல கிறிஸ்துவோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். கிறிஸ்துவோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன்னா எந்த நிலையில இருக்கிறேங்கிறத உணர்ந்து நான் ஆவிக்குரிய வழியில வளர்ச்சியடைய நான் ஒப்பு கொடுப்பேன். இல்ல அப்படின்னு சொன்னாக்க உலகத்திலோட இருக்கிறவங்களோட என்னுடைய குணத்தில் ஆகட்டும், செயலாகட்டும், பேசுற பேச்சுகளாகட்டும், அவங்களோட நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேனாக்க அவங்க எப்படி வந்து மறுதளிச்சாங்களோ அதே போல நானும் மறுதளிக்கிற கும்பல்ல தான் இருப்பேன். பாருங்க, அதான் அவங்க சொல்ற கருத்தை நீங்க கவனிக்க பாருங்க. இப்போ அவங்க என்ன ஏன் வந்து அடிக்கடி பிரச்சனை சண்டை நடந்துட்டே தானே இருக்கு. ஒத்தே போக மாட்டேங்குது, ஒத்தே போக மாட்டேது, பைபிளோட ஒத்து போக மாட்டேங்குது. பைபிள் பேசுகிற தலைவர்களுடைய வாழ்க்கை, பைபிளை பேசுகிற விசுவாசிங்களுடைய வாழ்க்கை, பைபிளை பேசுகிற ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை எதோட ஒத்து போக மாட்டேங்குது? பைபிளோட ஒத்து போக மாட்டேங்குது. ஆனால் பேசுகிறதெல்லாம் என்னது தான்? பேசுகிறதெல்லாம் பைபிளு, செய்கிறதெல்லாம் சேட்டை. அப்படி தானே இருக்குது. பேசுகிறதெல்லாம் பைபிள், செய்கிறதெல்லாம் சேட்டை. அதான் வந்து
அந்த மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் பைபிள், படிக்கிறதெல்லாம் பைபிள், ஆனால் குத்தி கொலை பண்ணுறது யார? எஸ், புரியுதா நம்மளுக்கு? இல்லை, அப்போது நம்ம வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. என்ன, தேவபக்தியினுடைய பாடம் அப்படி தான் போகுது. தேவபக்தியினுடைய அந்த அந்த ஒரு வேஷத்தை தரித்தவர்களாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதாக. அதுதான் தாழ்விலிருந்து உண்டானவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஏன் அவர் தாழ்விலிருந்து உண்டானவர்கள்னு சொல்கிறாருன்னா, நான் மேலேருந்து வந்திருக்கேன்னா நான் மேல் நோக்கி தான் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் நம்ம மேல் நோக்கி போகிறதுக்காக வந்திருக்கிறோமே தவிர அதுக்கான குண லட்சணங்களை உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பாடம் அந்த வாரத்தில் நாம் எப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான விஷயங்களை வச்சிருக்கிறார் யோவான் அப்படிங்கிறதையும் இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியைகள் மூலமாக அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக எப்படி தன்னை தெய்வம் அப்படிங்கிறத காட்டுகிறார் அப்படிங்கிறதையும், வேதாகமம் எப்படி அவர் தான் தெய்வங்கிறத காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கிட்டோம். அப்படி படிச்சுக்கிற பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம், ஏன் நம்மளால் அவர் மாதிரி வாழ முடியலை அப்படின்னா, நம்ம தாழ்விலிருந்து இன்னும் இருக்கிறோம். நம்முடைய புலன்கள் வித்தியாசமாக இருக்கிறது, அவருக்குள்ளாக நம்ம ஒருங்கிணைக்க முடியல. வேதத்தின் வார்த்தைகளை நம்மளால் புரிஞ்சு அவரோட இணைஞ்சு போக முடியல. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக அவர் சொல்கிற சாட்சிகளை புரிஞ்சு வாழ்கிறதுக்கு, நாமளும் சாட்சியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.